நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேக்ஸ் லாஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து என்னென்ன டேக்ஸஸ்லாம் இருக்குது, இன்கம் டேக்ஸ், பேங்கிங், கேஷ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லா வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வருமானத்துலேருந்து நம்ம டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது செலுத்தணும். அதுதான் வந்து அதை பற்றினது தான் இந்த ஆக்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லி ஒரு லா மூலமாக இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து அவங்களோட ரெசிடென்ஸை பொறுத்து, அவங்களோட பிளேஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் இன்கம் பொறுத்து இது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இன்கம் அப்படிங்கிறது நம்முடைய வருமானத்தை குறிக்குது. இது வந்து எந்த சோர்ஸஸாகவும் இருக்கலாம். நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம், ரெண்டல் இன்கம்மாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இன்கமில் வந்து இன்க்ளூட் ஆகும். தென் இதில் வந்து ஆசஸி அண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இன்கம் எந்த வருஷத்தில் இன்கம் செலுத்துகிற பர்சனை ஆசஸி அப்படிங்கிறோம். யார் வந்து இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஆசஸி அப்படிங்கிறோம். எந்த இயருக்கு, எந்த பேசிஸை பயன்படுத்தி நம்ம வந்து இதை ஃபைல் பண்ணுறோமோ அந்த பேசிஸ் இயரை வந்து அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக இந்த அசஸ்மெண்ட் இயர் வந்து 12 மந்த்ஸ் இருக்கும். 1 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 31 மார்ச் வரைக்கும் இது இன்க்ளூட் ஆகும். இதுக்கு முந்தின இயரை வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய இந்தியன்ஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம செலுத்தியிருக்கணும். ஸோ இந்தியன் ரெசிடென்ட்ஸ்னால் ஒரு வகையான டேக்ஸ் ஸ்லாப் இருக்கும். இதாவது என்ஆர்ஐ, என்ஆர்ஓ கஸ்டமர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கும். நம்மளோட டேக்ஸ் ஸ்லாப் பொறுத்து, நம்மளோட இன்கம்மை பொறுத்து நம்ம வந்து இந்த டேக்ஸை கண்டிப்பாக செலுத்தணும். தென் ஹெட்ஸ் ஆஃப் த இன்கம், இந்த ஐடி ஆக்டில் வந்து பேன் நம்பர் வந்து நம்ம கண்டிப்பாக கோட் பண்ணோம். எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், டிடி பர்ச்சேஸாக இருக்கட்டும், டேம் டெபாசிட்டாக இருக்கட்டும், 20,000க்கு மேலே நம்ம செய்கிற எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து பேன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா டிக்ளரேஷன் வந்து ஃபார்ம் 60லேயோ ஃபார்ம் 61லேயோ நம்ம கொடுக்கணும். ஸோ அது மாத்திரம் இல்லை, ஒரு டேம் டெபாசிட் வந்து 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்குமே நம்ம கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஹையர் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் 50,000க்கு மேலே என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக பேன் நம்பர் நம்ம கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து என்ன ஹெட்லலாம் வருது அப்படின்னா, சேலரிஸில் வருது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸில் வரும், ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷனில் வரும், கேபிட்டல் கெயின் வரும். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த வந்து இன்கம் டேக்ஸ் காம்படிஷனில் வந்து கிராஸ் இன்கம்மை தான் நம்ம வந்து டோட்டல் கிராஸ் இன்கம்மை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு சில இன்கம் வந்து டேக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்க்ரூட்டினி ஆஃப் அசஸ்மெண்ட் வந்து வித்தின் 30 டேஸில் நம்ம வந்து அது இது பண்ணணும். தென் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து நம்ம எல்லா இயரும் வந்து ஜூனுக்குள்ளே ஒரு 15% செலுத்திடணும். தென் செப்டம்பர் 15க்குள்ளே வந்து ஒரு 30% செலுத்தணும். தென் டிசம்பர் 15க்குள்ளே ஒரு 60% செலுத்தணும். தென் மார்ச் 15க்குள்ளே 100% வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக செலுத்திடணும். ஸோ இதில் சம் டிடக்ஷன்ஸும் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் சோர்ஸஸில் வந்து நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அட் சோர்ஸ் வந்து கலெக்ஷன் அண்ட் டேக்ஸ் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நமக்கு இதில் வந்து காணப்படுது. ஸோ சேலரிஸ் வந்து செக்ஷன் 192ல் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து செக்ஷன் 193ல் வரும், பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது செக்யூரிட்டிஸ் தவிர வர்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே செக்ஷன் 194A வரும். அடுத்ததாக கான்ட்ராக்டருக்கு, சப்கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் பண்ணுறதுலாம் 194Cயில் வரும். அது தவிர ப்ரோக்கரேஜுக்கோ கமிஷனுக்கோ நம்ம பேமெண்ட் பண்ணுறது 194Hயில் வரும். அது மாத்திரம் இல்லை, பேமெண்ட் வந்து ரெண்டலாக கொடுக்குறது வந்து செக்ஷன் 194Iயில் வரும். பேமெண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலாகவோ டெக்னிக்கல் ஃபீஸாகவோ கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அது வந்து செக்ஷன் 194Jயில் வரும். பேமெண்ட் வந்து நான் ரெசிடென்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அது வந்து செக்ஷன் 195ல் இன்க்ளூட் ஆகும். கண்டிப்பாக வந்து எல்லாமே இதில் வந்து இன்கம் டேக்ஸ்க்காக நம்ம பேன் நம்பர் வச்சுக்கணும். இது கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அவங்க டேன் நம்பர், அதாவது டேக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர், அந்த நம்பரை வந்து அவங்க கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இவங்களோட ரேட் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அந்த DTAAன்னு சொல்லுவாங்க, அது மூலமாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இதை வந்து சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னோன்னா இதில் வந்து டிடிஎஸ் வந்து ஒரு லெவி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு 12% பெர் ஆனம் வந்து ஃபைனாக இது பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் ரெக்கவர் ஆகணுமோ அந்த அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாம், ப்ளஸ் 12% ஃபைன் அமௌண்ட்டும் போட்டுக்கலாம். நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து 276ல் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் மூலமாக இது பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு ஃபெயிலியரோ ரிட்டனோ ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 100 per day வந்து பெனால்ட்டி வந்து வாங்குவாங்க.
அடுத்ததாக ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், அதாவது எஃபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயருக்கு வந்து அதுலேருந்து கால்குலேட் ஆகும். ஸோ இதை வந்து ரெண்டு பார்ட் ஆஃப் டெஃபினிஷனை வந்து ரெண்டு பார்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து 3 கேட்டகரிஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து சர்டன் பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து இது பண்ணுது. இதை வந்து டீம்டு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சம் வேல்யூ ஆஃப் த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்டையும் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. தென் பேங்கிங் கேஷ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் BCTT அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1/6/2005 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு செர்டன் ஸ்பெசிஃபிக் ட்ரான்சாக்ஷனை வித்ட்ராவல் ஆஃப் கேஷ் வந்து அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற பிரான்ச்சஸ்லேருந்து ஷெட்யூல் பேங்க்ஸ்லேருந்து இது பண்ணுறாங்க. இது வந்து டேக்ஸ் பேயபிள் வந்து 2% இப்போதைக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பேன் நம்பர் என்க்ளோஸ் ஆகி அவங்க ப்ராப்பராக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து 1 crore மேலே போச்சுன்னா அதில் வந்து 2% வந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பேன் நம்பர் நாட் அவைலபிள் அப்படின்னா 20 lakhs மேலே போச்சுனாலே அதில் வந்து 20% டேக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. பேன் நம்பர் இருந்து அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைனாலும் அதுலேயுமே 20% டிடக்ட் பண்ணிடுவாங்க. தென் வந்து சர்வீஸ் டேக்ஸ். இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து 1994 வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3 சர்வீசஸ் இன்க்ளூட் ஆகும். டெலஃபோன், ஜெனரல் இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கிங், இந்த 3 சர்வீசஸ் இதாகும். இது தவிர எந்த ஒரு செப்பரேட் ஆக்டும் இந்த சர்வீஸ் டேக்ஸுக்குன்னு கிடையாது. ஸோ இந்த ஃபினான்ஸ் ஆக்டில் சம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம மேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சர்வீசஸ்க்கும் சம் சர்வீஸ் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில்